ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்னைக்கு எல்லாருக்கும் தேவைப்படுற மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இங்கே நான் ஐலைனர் தான் எடுத்திருக்கேன். நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ஐலைனர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இது நம்ம கண்ணுக்கு போடுறதுக்கு, நிறைய பேர் பொட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஐலைனர் கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறமா நல்லா கெட்டி ஆயிடுச்சு, யூஸ் பண்ணவே முடியலை அப்படின்னா இதை நம்ம மறுபடியும் பழைய மாதிரி, அதாவது புதுசில் எப்படி நல்லா லிக்விடாக ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருந்ததோ அதே மாதிரி எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இது நல்ல லிக்விடாக இருந்தது அப்படின்னா நான் குளுக்கும் போதே இந்த பாட்டில் ஃபுல்லாகவே நல்ல கருப்பு கலராக இருக்கும். ஆனால் இந்த பாட்டிலை நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இதோட மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கருப்பே ஆகலை. நான் எவ்வளோ குளுக்குனாலும் சரி அப்படியே நல்லா க்ளீனாக இருக்க பாருங்கள். ஏன்னா உள்ளது அந்தளவுக்கு காஞ்சு போயிருக்கு. இந்த கிளாஸில் நான் சுடு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி நல்ல சூடாக இருக்கணும், ஆனால் கொதிக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இப்போது இந்த சுடு தண்ணியில் ஐலைனரை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே உள்ளே போட்டுடலாம். மூடியை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணணும், இல்லைனா தண்ணி எல்லாமே உள்ளே போயிடும். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த தண்ணியிலேயே இருக்கட்டும். சுடு தண்ணி பார்த்திங்கன்னா கட்டியாக இருக்க இந்த ஐலைனரை நல்லா லூஸ் ஆக்கி கொடுக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை வெளியில் எடுத்து தண்ணி எல்லாத்தையும் ஃபுல்லாக தொடச்சிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நான் திறந்து காட்டுறேன் பாருங்கள். ப்ரஷ் ஃபுல்லாகவே நல்ல லிக்விடாக இருக்குது. ஒரு தடவை நல்லா குலுக்கி விட்டுட்டு அடுத்து நீங்கள் எப்பயும் போல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இனி ஐலைனர் கெட்டி ஆயிடுச்சுன்னா தூக்கி போட்டுறாதீங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா புதுசு மாதிரி மாற்றிடலாம். அதே மாதிரி ஐலைனர் போட்டு முடிச்சுட்டு ஈவினிங்கோ இல்லை நைட்டோ அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா தனியாக மேக்கப் ரிமூவர் எல்லாம் வாங்க வேண்டியதில்லை. அதுக்காக நீங்கள் தண்ணி வச்சோ இதை ரிமூவ் பண்ணக்கூடாது. தண்ணி வச்சோ இல்லை வெறுமனே டிஷ்யூ வச்சோ நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரொம்ப கருப்பாயிரும், நல்லா க்ளீனாக போகாது, அந்த தடம் அப்படியே இருக்கும். இதுக்கு சாதாரண தேங்காய் எண்ணெயே போதும். ஒரு பழைய துணியிலையோ இல்லை டிஷ்யூலையோ ஒரு 2 ட்ராப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு லைட்டாக தொடச்சிங்கனாலே போதும். தடம் கொஞ்சம் கூட இல்லாமல் க்ளீனாக போயிடும், எந்த இடத்துலையுமே உங்களுக்கு ஸ்மஜ் ஆகாது. ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லாரும் காலையில் எழுந்திரிச்ச உடனே குடிக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா டீ தான். இப்படி நம்ம டெய்லி குடிச்சிட்டு இருக்க டீக்கு யூஸ் பண்ணுற டீ தூளில் கூட ஃபுல்லாக கலப்படம் இருக்குது. ஸோ இந்த டீ தூளில் இருக்க கலப்படத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு தான் இந்த டிப்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே நான் டிஷ்யூ பேப்பர் தான் எடுத்திருக்கேன். இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம தண்ணியை டக்குன்னு உறிஞ்சிற மாதிரியான பேப்பர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ டிஷ்யூ பேப்பர் கரெக்டாக இருக்கும். இப்போது இதில் நம்ம கொஞ்சமாக டீ தூள் போட்டுக்கலாம். அடுத்த இதில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி நிறைய சேர்த்துடக்கூடாது. நம்ம போட்டிருக்க டீ தூள் நனைகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். சாதாரணமாகவே டீ தூள்லேருந்து டிகாக்ஷன் இறங்கி கலர் மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். டீ தூள் நல்லா கொதிச்சாதான் டிகாக்ஷனே இறங்கும். ஆனால் ஒரு சில டீ தூள்லாம் பார்த்தீங்கன்னா போட்ட உடனேவே டக்குன்னு கலர் மாறிடும். அதிலெல்லாம் கலருக்காக நிறைய பொருட்கள் சேர்த்துருப்பாங்க. இந்த டிஷ்யூ பேப்பரோட ஓரத்தில் பாருங்கள், லைட்டாக தான் கலர் மாறி இருக்கு. ஸோ கலர் மாறுறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்குது அப்படின்னா நல்ல டீ தூள்னு தெரிஞ்சுக்கலாம். இது நானும் இன்னொரு வீடியோவில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே நான் சட்டைக்கு போடுற கிளிப்பு தான் எடுத்திருக்கேன். இதை பார்க்கும்போதே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம புதுசாக ஜென்ஸோட ஷர்ட் எல்லாம் வாங்கும்போது உள்ளே ஒரு மெல்லிசான அட்டை வச்சு அந்த ஷர்ட்டை மடித்து இதை கிளிப்பை வச்சு பின் பண்ணியிருப்பாங்க. மடிப்பும் கலையாமல் இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்ல நீட்டாக இருக்கும். சட்டையை பிரித்து நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த கிளிப்பை அப்படியே கீழே தூக்கி போட்டுருவோம் இல்லையா? ஆனால் இந்த கிளிப்பை வச்சு நிறைய யூசஸ் இருக்குது. அதிலிருந்து ஒரு யூஸ் மட்டும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம துணி காயப்படும் போது துணி பறக்காமல் இருக்கிறதுக்காக கிளிப் மாட்டி வைப்போம் இல்லையா? அந்த கிளிப்புக்கு பதிலாக நம்ம இதையே யூஸ் பண்ணிக்கலாம். இது சாதாரண பிளாஸ்டிக் தான். இதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு டக்குன்னு உடஞ்சிரும் போல தான் இருக்கும். ஆனால் சூப்பரான மெட்டீரியல். துணியை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். எல்லா துணிக்குமே இந்த கிளிப் செட் ஆகும். முக்கியமாக குட்டி குட்டி துணி, அதாவது சாக்ஸ், கர்ச்சீப் எல்லாம் டக்குன்னு பறந்து போயிடும் இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் நம்ம இந்த கிளிப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இனி இந்த மாதிரி கிளிப்பெல்லாம் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா இதை வேஸ்ட்டாக கீழே தூக்கி போடாமல் துணி காய போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இங்கே நான் குக்கரோட மூடி தான் எடுத்திருக்கேன். நமக்கு கிச்சனில் அடிக்கடி வரக்கூடிய பிரச்சனையில் இதுவும் ஒன்று.
குக்கர்லேயோ இல்லை அதோட மூடியிலையோ அதோட கைப்பிடி பார்த்தீங்கன்னா அடிக்கடி லூஸ் ஆகிட்டே வரும். இந்த டிப்பில் இனி எப்போவுமே லூஸ் ஆகாத அளவுக்கு இந்த ஸ்க்ரூவை எப்படி டைட்டாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூ ஃபுல்லாகவே நம்ம வந்து கழட்டிட்டு கைப்பிடியை மட்டும் தனியாக எடுத்துடலாம். இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃபாயில் தான். இதுக்காக நம்ம தனியாக கடையில் அலுமினியம் ஃபாயில் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம கடையில் சாப்பாடு வாங்கும்போது இந்த ஃபாயிலை வச்சு கவர் பண்ணி தருவாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய பீஸ் எல்லாம் தேவைப்படாது, ஒரு சின்ன பீஸ் இருந்தாலே போதும். நான் பாருங்கள் இந்த அளவுக்கு பீஸ் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஸ்க்ரூவை ஒரே ஒரு தடவை சுற்றுற அளவுக்கு இருந்தாலே போதும். ஃபாயிலை இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரூவில் சுற்றிட்டு அடுத்து நம்ம வந்து உள்ளே விட்டு டைட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொல்லியிருக்கிறதும் ஒரு ஈஸியான டிப் தான். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரூவை மாட்டும் போதே உங்களுக்கு நல்ல டைட்டாக ஃபீல் ஆகும். குக்கர் கைப்பிடிக்குன்னு மட்டும் இல்லை, எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்க்ரூ லூஸாக இருந்தாலும் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இனி ஸ்க்ரூ வந்து கலண்டே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி அவகாடோலாம் நம்ம கடையிலேருந்து வாங்கினோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் இது பழுக்காத அவகாடோ வச்சு நம்ம ஸ்மூத்தியோ இல்லை சாலடோ செஞ்சோம் அப்படின்னா இதோட டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஒரு மாதிரி பச்சையாக ரொம்ப கசப்பாக இருக்கும். ஸோ இந்த அவகாடோவை ரொம்ப சீக்கிரமாக எப்படி பழுக்க வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் வந்து ஆப்பிள் தான் எடுத்திருக்கேன். நம்ம ரொம்ப மெனக்கிட வேண்டியது இல்லை. இந்த ஆப்பிளோட அவகாடோவை சேர்த்து போட்டு வச்சாலே போதும், சீக்கிரமாக பழுத்துரும். ஏன் அப்படின்னா இயற்கையாகவே ஆப்பிளிருந்து எத்திலின் அப்படிங்கிற கேஸ் வந்து வெளியில் வரும். ஸோ இந்த எத்திலின் கேஸ் தான் அவகாடோ வந்து சீக்கிரமாக பழுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இனி வந்து அவகாடோ வாங்குனீங்க அப்படின்னா தனியாக வைக்காமல் ஆப்பிள் கூடவே சேர்த்து வைங்க, சீக்கிரமாக பழுத்துரும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பொதுவாக நம்ம காஞ்ச மிளகாய் எல்லாம் வாங்கினோம் அப்படின்னா பாக்கெட்டை பிரித்து அப்படியே டப்பாவில் கொட்டி வச்சுருவோம். அடுத்து நமக்கு தேவைப்படும் போது சட்னி தாளிக்கும் போதோ இல்லை ஏதாவது பொரியல் பண்ணும் போதோ தேவையானதை மட்டும் எடுத்து கையால் பிச்சு உள்ளே போடுவோம். அடுத்து நம்ம மறந்துட்டு அதே கையை கண்ணிலையோ இல்லை மூக்கிலையோ வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப எரியும். ஸோ இனி வந்து அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம பாக்கெட்டை பிரித்து ஒரு தட்டில் கொட்டி இதை வந்து 2 அப்படி இல்லைன்னா 3 பீஸாக கட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம வந்து பாட்டிலில் போட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வேலை மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் காலையில் அவசரமாக சமைக்கும் போதோ இல்லை நீங்கள் எப்போ சமைச்சாலும் இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம மிளகாயை கையால் தொட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு தேவையான 4-5 பீஸ் மட்டும் அப்படியே பாட்டிலில் இருந்து நீங்கள் மூடியில் கொட்டிட்டு இதை வந்து சட்னிலேயோ இல்லை பொரியலையோ யூஸ் பண்ணிக்கலாம். மிளகாயில் கையே படாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து நம்ம இந்த மாதிரி மிளகாயை கட் பண்ணி பாட்டிலில் போட்டு வச்சு யூஸ் பண்ணும்போது இது காலியானதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த பாட்டிலோட அடியில் நிறைய விதைகள் இருக்கும். ஸோ இவ்வளோ விதைகள் உங்களுக்கு வேஸ்ட் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் தனி மிளகாய்த்தூளோ இல்லை குழம்பு மிளகாய்த்தூளோ அரைப்பீங்கள்ல, அப்போ வந்து இந்த விதையையும் சேர்த்து போட்டு நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம். காரம் வந்து சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து இது கூடவே இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். என்ன அப்படின்னா எந்த ஒரு பேக்கெட்டை நம்ம கட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதோட மூலையில் சின்னதாக ஒரு பீஸ் மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் தான் பாட்டிலில் கொட்டுவோம். இனி அந்த மாதிரி கட் பண்ணாதீங்க. நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி அந்த பீஸ் வந்து அந்த ஃபுல் பேக்கெட்டோட சேர்ந்தே இருக்கிற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த பெரிய பிளாஸ்டிக் கவரை நம்ம குப்பையில் தூக்கி போடும்போது தனியாக பிரித்து ரீசைக்கிள் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு சின்ன பீஸை நம்ம தூக்கி போட்டோம் அப்படின்னா அதை வந்து ரீசைக்கிள் பண்ண முடியாது. அது வந்து தண்ணியோடையோ இல்லை மண்ணோடையோ கலந்துருச்சு அப்படின்னா அது மக்கி போகிறதுக்கே 1000 வருஷத்துக்கும் மேலே ஆகும்னு சொல்கிறாங்க. இனி வந்து சின்ன பீஸாக கட் பண்ணாமல் இதே மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்ன விஷயம்தான், ஆனால் எல்லாரும் ஃபாலோ பண்ணும்போது பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். ஸோ இனியிலேருந்து எல்லாருமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் நம்ம அரைச்சி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ரொம்ப சீக்கிரமாகவே அதோட கலரும் டேஸ்ட்டும் மாறிடுது இல்லையா? அதுக்கான ஒரு சிம்பிள் டிப்பு தான். இஞ்சியும் பூண்டையும் மொத்தமாக ஒரேடியாக போட்டு அரைச்சிடாமல் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இஞ்சியை மட்டும் போட்டு அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுனா ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு வந்து லைட்டாக பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு குறைன்னு வந்திருக்கும். இந்த அளவுக்கு அரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து பூண்டு போட்டு அரைச்சிக்கலாம்.
இஞ்சி பூண்டு அரைக்கும் போது நம்ம தண்ணியே சேர்க்கக்கூடாது இல்லையா? ஸோ அரைப்படுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு இஞ்சியை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பூண்டையும் சேர்த்து போட்டு அரைச்சோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் தண்ணிக்கு பதிலாக நம்ம வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்தோம் அப்படின்னா இதோட கலரும் சரி இதோட வாசனையும் சரி சுத்தமாக மாறவே மாறாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் இதை அரைப்படுறதுக்குமே நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஸ்டோர் பண்ணுற டப்பாலையுமே கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ஏர்டைட்டாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கண்ணாடி ஜாரில் கூட போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மிக்ஸி ஜாரில் ஒட்டியிருக்க எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டேன். ஆனாலும் பார்த்திங்கன்னா நிறைய இஞ்சி பூண்டு விழுது அங்கங்கே ஒட்டிகிட்ருக்கு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் ஸ்பேட்சுலா யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வச்சு எடுக்கும்போது மிக்ஸி ஜார் ஃபுல்லாகவே நல்லா க்ளீனாக வந்துடும். நிறைய பேர் யோசிப்பீங்க அதுக்கு நீங்கள் கையாலேயே எடுத்துடலாமே அப்படின்னு. கையால் எடுத்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து கையெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கையில் இருக்கக்கூடிய வேர்வை தண்ணியெல்லாம் பட்டுச்சு அப்படின்னா இந்த இஞ்சி பூண்டு விழுது ரொம்ப நாளைக்கு இருக்காது, சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். எவ்வளோ க்ளீனாக ஒட்டியிருந்த எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. அதே நேரத்தில் நம்ம மிக்ஸி ஜாரும் கொஞ்சம் கூட ஸ்க்ராட்சே ஆகாமல் நல்ல புதுசு மாதிரியே இருக்கும். அடுத்து இதை க்ளீன் பண்ணுறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம லெமன் ஜூஸ்க்காக பிழிஞ்சோம் இல்லையா, அதோட தோலை மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தோலை வந்து நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இது கூடவே கொஞ்சமாக டிஷ்வாஷிங் லிக்விட் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றிட்டு இதை ஃபுல்லாக அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப அரைக்க வேண்டாம், ஒரு 2-3 செகண்ட் மட்டும் அரைச்சாலே போதும். பிளேடுக்கு அடியில் ஒட்டியிருக்கிறது எல்லாமே க்ளீனாக வந்துடும். அடுத்து இதை கீழே கொட்டிட்டு நல்ல தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துடலாம். நம்ம இஞ்சி பூண்டு விழுது அரைச்சதுக்கப்புறமா இந்த ஜார்லேருந்து ஒரு மாதிரியான ஸ்மெல் வரும்ல, அந்த ஸ்மெல்ல உங்களுக்கு சுத்தமாக இருக்கவே இருக்காது. நம்ம லெமனோட தோல் போட்டு அரைச்சதுனால ஜார் வந்து பார்க்குறதுக்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதிலிருந்து ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.